அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதன் இந்த உலகத்தில் இயற்கைக்கு ஒத்து வாழ வேண்டும். ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிள்ளையை பெற்றிருக்கின்ற தாய் அந்த கஷ்டத்தை உணர்ந்து 10 மாதம் வயிற்றில் வைத்து அந்த பிள்ளையை பெற்றெடுக்கின்றாள். அந்த பிள்ளை வரும்பொழுதே அழுது கொண்டு வருகின்றது. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களமான ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் நாம் இயற்கைக்கு ஒத்து வாழ வேண்டும். ஒரு மனிதனிடத்தில் பழகும் பொழுது அவனிடத்தில் பேசும் பொழுது அவன் என்ன பேசுகின்றான் என்பதை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும். நாம் பேசுகின்றவற்றையும் அவர் காது கொடுத்து கேட்க வேண்டும். அப்போது ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், ஒரு பிள்ளையை வளர்ப்பது சுலபமான காரியம் இல்லை. ஒரு 5 வயது 6 வயது 7 வயது தாண்டியவுடன் அந்த பிள்ளையை அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு தந்தையாக ஒரு தாயாக வீட்டில் உள்ள வேலைகளை செய்வதற்கு கற்றுத்தர வேண்டும். ஒரு தந்தையாக இருந்தால் வெளியே எப்படி செல்ல வேண்டும், வியாபாரம் செய்கின்ற இடத்தை காமித்து அந்த பிள்ளையை வியாபாரத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். வெறும் படிப்பை மட்டும் கொண்டு அந்த மனிதர் முழுமையடைய மாட்டான். இப்போ படிப்பு அத்தியாவசிய தேவையாக இருக்கின்றது. எப்படி நாம் உணவு உண்ணுகிறோமோ, எப்படி நாம் உடை உடுத்துகின்றோமோ, அதை போன்று படிப்பு என்பது, கல்வி என்பது ஒரு தேவையாக இருக்கின்றது. கல்வி நமக்கு உலகத்தை அறிந்து கொள்வதற்கும் வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்காக தான். வாழ்க்கையை கற்றுக்கொள்வது நாம் செயலால் தான் கற்றுக்கொள்ள முடியும். நம்ம அனுபவத்தால் தான் கற்றுக்கொள்ள முடியும். அனுபவசாலிகளிடத்தில் இருந்து அனுபவம் மூலமாக தான் வாழ்க்கையை கற்றுக்கொள்ள முடியும். இதுதான் தீன் கற்றுக் கொடுக்கின்றது. இயற்கையை ஒத்து எப்படி வாழ வேண்டும், அல்லாவை நம்ப வேண்டும். மனிதனை உருவாக்கிய இறைவன் ஒரே இறைவனாக இருக்கின்றான் என்பதை கோட்பாட்டை லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமா அதை தான் கூறுகின்றது. மனிதர்களை கொண்டு வாழாமல், வஸ்துக்களை கொண்டு வாழாமல் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாவின் மீது நம்பிக்கை வைப்பது நமக்கு ஒரு தைரியத்தையும், ஒரு மனதைரியத்தையும், நமக்கு ஒரு ஊக்கத்தையும் தருகின்றது. இப்போது ஈமானுடன் வாழ வேண்டும் என்று தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். தீனுடைய ஷிஃபத்துக்களை கொண்டு வாழ வேண்டும். கலிமாவை கூறுவது, தொழுகையை, ஐவேளை தொழுகையை இமாம் ஜமாத்துடன் தொழுவது, இலிமை கற்றுக்கொள்வது, திக்ர் செய்வது, தாவத் செய்வதாக இவைகளை